அரசு நெடுஞ்சாலை துறைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் சார்பில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டதை திருவாரூர் மாவட்ட கீரனூர் அருகே உள்ள குமாரமங்கலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாகனங்கள் செல்ல பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். திருவாரூர் மயிலாடுதுறை சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்ட புறவழி சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சியிலாக திறந்து வைத்த பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்து வாகனங்கள் செல்ல பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலை துறைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் சார்பில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டதை திருவாரூர் மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள குமாரமங்கலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாகனங்கள் செல்ல பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். இந்த சாலை வழியாக திருவாரூர், மயிலாடுதுறை, திருத்துறைப்பூண்டி, காரைக்கால் மற்றும் சென்னை செல்லும் வாகனங்கள் எளிதாக செல்லவும், கனரக வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் இன்றி பயணம் செய்யவும் புறவழி சாலை வசதியாக உள்ளது. மேலும் இச்சாலை திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள 18க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாய இடுபொருட்கள் எடுத்துச் செல்லவும், மருத்துவமனைகள், பள்ளி, கல்லூரிகள், சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் எளிதாக செல்ல வசதியாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்வில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார், திருவாரூர் திமுக ஒன்றிய செயலாளர் கேப்டன் செல்வராஜ், மனோகரன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள், அரசு அலுவலர்கள் என கலந்து கொண்டனர். கொஞ்சம் பின்னாடி வீடியோல இருக்கீங்களா? தேங்க்யூ சார்.